அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓ சர்வே ப்ரிப்பரேஷன். நாம் வந்து இன்றைக்கி சைரன் பேஜில் வகுப்பு 19 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 18 வகுப்பு நடத்தப்பட்டு அதுக்கான பிடிஎஃப் வழங்கப்பட்டிருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம சைரன் பேஜுக்கான 19 வகுப்புக்கான முக்கியமான 20 கேள்விகளை பார்த்துடலாம். 41 பார்க்கணும். ஓகேவா? ஸோ 41 தான் இருக்குது. வாங்க பார்த்துடலாம். ஒரு இது கூற்று காரணம் கேள்வி. கூற்று பாருங்கள். கிமு பொது ஆண்டுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி செய்த 3 பழமையான அரச வம்சங்களுடன் பாண்டியர்களும் அடங்குவர். கூற்று இது வந்து கூற்று. காரணம் பாருங்கள். முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய கொற்கை தொடக்கத்தில் அவர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்ததாக கருதப்படுகிறது. ஸோ ரெண்டுமே சரிதான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணமும் சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. இரத்த வங்கி தகவல் சேவை அவசர உதவி என்ன? நம்ம எல்லாத்துக்கும் உதவின்னு பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது 1910 தான் பார்த்தீங்கன்னா பிளட் பேங்குக்குள்ளேயே அந்த முக்கியமான ஃபோன் நம்பர். சங்ககால சோழர்கள் அரசர்களுடன் தலையானவர் யாருன்னு கேட்குறாங்க. கரிகால சோழன். ஆப்ஷன் டி கரிகால. சங்ககாலம்னா பார்த்தீங்கன்னா கிமு 3 டு கிபி 3 தான் பார்த்தீங்கன்னா சங்ககாலம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் முக்கியமான மன்னர் தான் யார்? இந்த கரிகால சோழன். கல்லணை கட்டிய கரிகால சோழன் தான் முக்கியமாக தலையானவர். யார்? உயர்ந்தவர், அதாவது முதலாக வந்தவர். ராட்கிளிஃப் எல்லைக்கோடு எந்த நாடுகளுக்கு இடையே ஆனது? ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையான எல்லைக்கோடு தான் இந்த ராட்கிளிஃப் எல்லைக்கோடு. 1946 அந்த மவுண்ட் பேட்டன் பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிறப்பு வந்து ராட்கிளிஃப் அப்படிங்கிற ஒரு உதவியோட இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்திருப்பாங்க. அவர் தான். அதனால் அவருடைய பேரை வந்து ராட்கிளிஃப்னு சொல்லி அந்த எல்லைக்கோடுக்கு வச்சிருவாங்க. தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை நிலைநாட்டியவர் யார்? முதலாம் ராஜராஜன். அதாவது இந்தியாவோட தென்னிந்தியா மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இலங்கை வரைக்கும் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து நிலைநாட்டியிருப்பார். யார்? இந்த முதலாம் ராஜராஜன். ஆப்ஷன் சி முதலாம் ராஜராஜன். மும்மொழி சோழன், அடுத்து பார்த்தீங்கன்னா சிவபாத சேகரன் சொல்லி பல பட்டப்பெயர்கள் இவருக்கு உண்டு. கார்பன் தொட்டி என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா காடுகள். ஆப்ஷன் பி காடுகள். ஏம்னா உங்களுக்கு அதாவது காடுகள் ஏம்னு பார்த்தீங்கன்னா காடுகள் வந்து என்னது நைட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒளிச்சேர்க்கையின் போது வந்து ஆக்சிஜன் வெளியிடும். மற்ற நைட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து அதிகமாக உமிழும். தான் காடுகளை வந்து கார்பன் தொட்டி என்று அழைக்கிறோம். இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞரான ராதிகா ராமசாமி கீழ்கண்ட எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? தேனி மாவட்டத்தை சார்ந்தவர். 9th ஒரு பாக்ஸ் கொஸ்டினில் இருக்கும் இந்த கேள்வி வந்து. அவர் தான் பார்த்தீங்கன்னா வன உயிரி பெண் புகைப்பட கலைஞர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லுவாங்க அவர். அந்த முதல் பெண் யார் தான்? ராதிகா ராமசாமி. உயிரினங்கள் நைட்ரஜனை பயன்படுத்தி கொள்ள அவை கீழ்கண்ட எந்த வடிவத்தில் அமைய வேண்டும்? ஸோ மேற்கண்ட அனைத்தும் அமோனியா, அமினோ அமிலங்கள், நைட்ரேட் உப்புகள் எல்லாத்துலையும் இருந்தால் தான் அந்த உயிரினங்களை வந்து நைட்ரஜனை பயன்படுத்த முடியும். ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். கிசான் விவசாயி அவசர உதவின்னு பார்த்தீங்கன்னா 1551, அதாவது 1551. ஆப்ஷன் பி. ஆப்கானிஸ்தானில் எந்த அணையை கட்ட இந்தியா உதவியது? பக்ரா அணை. ஆப்ஷன் பி என்னது? பக்ரா அணை தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இந்த அணையை கட்டுறதுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்கும். அடுத்து ஒரு கூற்று கேள்வி. கூற்று 1 பாருங்கள். வஞ்சி சேரர்களின் தலைநகரமாகும். ஓகே, கேரளா பொறுத்த வரைக்கும் வஞ்சி சேரர்கள் இருப்பாங்க. வஞ்சி தான் தலைநகர். கூற்று 2 வஞ்சி இன்றைய தமிழகத்தின் கரூர் என்று அடையாளம் காணப்படுகிறது. அதே சமயம் சில அறிஞர்களால் கேரளத்தில் உள்ள திருவஞ்சை களம் என்னும் ஊரே வஞ்சி என அறியப்படுகிறது. ரெண்டுமே சரிதான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 மட்டும் சரியானது. அடுத்த கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. அடுத்து இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹச்டி செய்மோர் அக்டோபர் 1853 சென்னை வந்தார். கூற்று 3 பாருங்கள். 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடர அனுமதி வழங்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. வழங்கியிருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி 1, 2 மட்டும் சரியானது. 3 வந்து தவறானது. ஆப்ஷன் சி 1, 2 சரி, 3 தவறு. அடுத்த கேள்வி. ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக அறிமுகம் செய்த இடம்? ஸோ சேலத்தில் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு வந்து பரிசோதனை மூலமாக இந்த ராஜாஜி வந்து 1952 பதவியேற்ற 54 வந்து அமல் பண்ணி பார்ப்பார். ஓகேவா? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. மனிதனின் தலையீடு இன்றி உருவாக்கப்படும் சூழ்நிலை மண்டலம் செயற்கை சூழ்நிலை மண்டலம் எனப்படுகிறது. மிகச்சிறிய பரப்பில் மனிதனால் கட்டமைக்கப்படும் சூழ்நிலை மண்டலம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட சூழ்நிலை மண்டலமாகும். பாலைவனம் ஒரு இயற்கை சூழ்நிலை மண்டலமாகும். செயற்கை சூழ்நிலை மண்டலங்கள் இயற்கையான மண்டலத்தை காட்டிலும் மிக எளிமையானவாகும். கூற்று 1 வந்து தவறு. எப்படின்னா மனித தலையீடு இன்றி உருவாக்கப்படுவது வந்து செயற்கைன்னு சொல்கிறாங்க. மனித தலையீடு இருந்தால் தான் செயற்கை. ஓகேவா? இல்லைன்னா எனது இயற்கை. ஆப்ஷன் பி 2, 3, 4 சரி. அடுத்த கேள்வி. சூரிய ஆற்றலின் நன்மைகளுள் பொருந்தாததை கண்டறி. ஸோ ஆப்ஷன் பி வந்து பொருந்தாதேன்னு பாருங்கள். இது ஒரு புதுப்பிக்க இயலா ஆற்றல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சூரிய ஒளி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போச்சுன்னா காலையில் வந்துடும். இப்போ இது புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வளம். ஆனால் இங்கே வந்து புதுப்பிக்க இயலான்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறானது. மற்ற எல்லாமே சரியாக இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.
முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாருன்னு பார்த்தீங்கன்னா யாகூப் ஹசன். ஓகேவா, ஆப்ஷன் சி யாகூப் ஹசன். முஸ்லீம் லீக் கட்சி இருக்கும். ஸோ அதை சென்னையுடைய அந்த சென்னை கிளையை நிறுவியது யாருன்னா யாகூப் ஹசன். 57 ஒரு கூற்றுக்கேள்வி. கூற்று 1 பாருங்கள். சோழ அரசர்கள் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கினர். கூற்று 1 சரிதான். எனக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. கூற்று 2 பாருங்கள். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என அழைக்கப்பட்டன. கூற்று 2மே சரியானதான். ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி. 58 கேள்வி பாருங்கள். ஆதி திராவிடர் ஆதி அந்தீரர் என்னும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தவர். அதாவது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் ஆதி அந்தீரர் என்று அழைக்கணும்னு சொல்லி மயிலை சின்னத்தம்பி ராசா எம்சி ராஜான்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். அதாவது சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சொல்லியும் படிச்சிருப்போம். மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஆப்ஷன் சி மயிலை சின்னத்தம்பி ராசா எம்சி ராஜான்னு படிச்சிருப்போம். சரியான விடையை தேர்வு செய்க. நீதிக்கட்சியின் முதலமைச்சர் ஏ சுப்பராயலு ஆவார். முதல் ஆள் அவர் தான் வருவார். ஓகே, சுப்பராயலு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொப்ளிராஜா, அடுத்து சுப்பராயன் அப்படின்னு நிறைய ஆர்டராக வருவாங்க. அடுத்த கேள்வி கூட்டு பாருங்கள். நீதிக்கட்சி ஜஸ்டிஸ் என்னும் ஆங்கில பத்திரிகை வெளியிட்டது. சரிதான். ஓகேவா, திராவிடன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிக்க ஜஸ்டிஸ் 3 பத்திரிகை வெளியிடும் நீதிக்கட்சி. அதில் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி பத்திரிகை. அனைத்தும் சரியானது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. லாஸ்ட் கேள்வி. 1891 சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? ஜி சுப்பிரமணியன். நம்ம படிச்சிருப்போம்ல, இதுக்கு முன்னாடி வகுப்பில் படிச்சிருப்போம். நேற்று என்ன படிச்சிருப்போம்? அந்த தமிழில் வெளியே வந்த முதல் வார தேசிய பருவ இதழ் என்னது? நம்ம வந்து சுதேசமித்ரன் படிச்சிருப்போம். அது இயற்றவர் யார் தான்? இந்த ஜி சுப்பிரமணியம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சைரன் பேஜி 19க்கான அந்த 20 கேள்விகள். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ தேவையானவங்க பயன்படுத்திக்கோங்க. டெலிகிராம் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.